வணக்கம் வந்தனம். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு போண்டா. உருளைக்கிழங்கு போண்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போண்டா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம் 250 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் ஒரு 2-3, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனு கடுகு, குக்கிங் ஆயில் கண்டிப்பாக வேணும், பச்சை மிளகாய் காட்டுறோம் பாருங்கள், இதெல்லாம் வேணும். நம்ம கோல்டு வின்னர் தான் அம்மா யூஸ் பண்ணுவோம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் கோல்டு வின்னரு எந்த எண்ணெயும் உங்கள்கிட்ட குக்கிங் ஆயில் எது இருக்கோ யூஸ் பண்ணுங்கள். அம்மா கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம புது எண்ணெயாக யூஸ் பண்ணோம்னா எப்பயுமே நல்லது. பழைய எண்ணெயோட எடுத்து வச்சு தாளித்து ஊற்றுறோம்ல, அது ஊற்றாதீங்க. புது எண்ணெய், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கின்னு மீதி வச்சுருங்க. அப்போ புது எண்ணெயில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதனால சொல்கிறேன் நான். பழைய எண்ணெயில் ஜிகுண்டு பிடிச்சிருந்ததா நம்மளுக்கு உடம்பு கேடு விளைவிக்குது. அதனால தான் நீங்கள் புது எண்ணெயை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு, சோம்பு, கடுகு. ஏன்னா இப்போ போண்டா செய்யறதுக்கு, உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு இந்த பொருட்கள் இப்போ தாளித்து உருளைக்கிழங்குல ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். சோம்பு, கடுகு இப்போ போட்டிருக்கோம். நம்ம அது வாசனையாக இருக்கும். நீங்கள் சோம்பு போடுங்க. சிலர் சோம்பு போட மாட்டாங்க. நீங்கள் சோம்பு, கடுகு போட்டு பொரிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு போண்டாங்க நம்ம சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். சாயங்காலத்தில் ஒரு டீ வச்சுட்டு அப்படியே உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ருசியே தனியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா அம்மா எப்பயுமே உருளைக்கிழங்கு போண்டா செய்வேன். எல்லாருக்குமே பிடிக்கும் உருளைக்கிழங்கு போண்டா. வீட்டில் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 போட்டுக்குங்க. வேறு எதுவும் நம்மளுக்கு காரம் கிடையாது. இந்த பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு காரம். நான் 3 போட்டிருக்கேன். சிறுசாக நறுக்கி போட்டுக்குங்க. நீங்கள் குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா சாப்பிடும்போது பச்சை மிளகா ஆப்பிடும். அதனால் குழந்தைங்க வச்சிங்கன்னா பச்சை மிளகா போடாதீங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. அது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொன்னிறமாக வர மாதிரி பார்த்துக்குங்க. கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பார்த்துட்டு அப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போண்டாக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கோம். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் உருளைக்கிழங்கு போண்டா. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கணும். கொஞ்சம் வாசனை போகிற மாதிரி பார்த்துக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அதில் இது மேட்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம ரவுண்டாக வட்டம் பிடிக்கும்போது வெங்காயம், நான் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் 2 வெங்காயம் 3 வெங்காயம் தாராளமாக போட்டுக்குங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு அதுதான் நான் சொல்கிறேன். 250 கிராம் 300 கிராம் உருளைக்கிழங்குக்கு ஒரு 3 வெங்காயம் போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது, உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. ஸோ இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்குங்க. சால்ட்டு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளார நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு 4 உருளைக்கிழங்கு, இது 300 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். 250 300 கிராமு. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதை பிசைஞ்சிக்குங்க. ஏன்னா உப்பு அதிலே நம்ம போட்டுட்டோம். உப்பு இது பிறகு கொஞ்சோண்டு உப்பு அதில் உருளைக்கிழங்கு வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் நம்ம உப்பு போட்டோம். இது பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. இதில் ஓகே, நல்லா நைஸாக மசிச்சுக்குங்க. இந்த மாதிரி வந்துடும். மசிச்சிங்கன்னா மசிக்கிறதுலன்னா கையில் கூட மசிச்சுக்குங்க, பரவாயில்ல. இப்போ நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசனை போயிடுச்சு. பச்சை மிளகாய் எல்லாம் போட்ட இதை நம்ம தாளிச்சிருக்கோம். இதில் உருளைக்கிழங்கு போட்டு பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு, கோல்டன் ப்ரௌனில். இப்போ உருளைக்கிழங்கு போடுங்க. ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு போட்டிங்களா? இப்போ நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்குலே உப்பு போட்டோம் நம்ம, அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
வதக்கி எடுத்து அதை உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போண்டா செய்யறதுக்கு தேவையானதை பார்க்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குங்க, 1/4 கிளாஸ் தண்ணி. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சள் தூள் வாசனைலாம் போயிடும், எல்லாம் ஒன்றா மேட்ச் ஆகிடும். அதனால இந்த போண்டா செய்யறதுக்கு நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும், 1/4 கிளாஸ். இப்போது இஞ்சி இது கொத்தமல்லி கருவேப்பிலை அதிலே போட்டுக்குங்க. எல்லாமே இதிலே போட்டுக்குங்க, தனியாக போட தேவையில்லை. ஏன்னா இது உருண்டை தான் பிடிக்க போகிறோம். இது நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரையாக எடுங்க. நல்லா புட்டு செய்வீங்க இல்லைங்களா, உருளைக்கிழங்கு புட்டு பூரிக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இது வந்துட்டா போதும். ஓகே, இதே தாங்க. இப்போ இப்படி வச்சு இதை நம்ம அப்படி அப்படியே உருண்டை பிடிச்சிக்கணும். இது ஆறட்டம்னு உருண்டை பிடிச்சிக்கலாம். தற்சமயம் இதை காட்டுறேன். இது வருங்க, இது அப்படியே வந்து உருண்டை பிடிச்சிக்கங்க. இது ஆறட்டம், சூடுக்குலாம் பிடிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா இது வந்து ஆறட்டம். அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்து மாவு ரெடி பண்ணிக்கோங்க. போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வச்சுருங்க. இதை பாருங்கள், அம்மா பாருங்கள் வட்ட வட்டமாக பிடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி ஒரு பிளேட்டில் தட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து போண்டாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மாவு பார்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், கடலை மாவு 250 கிராம் கடலை மாவு, ஒரு 5 ஸ்பூனு 4-5 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இது மாவு வந்து இந்த மாதிரி குழச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த இந்த உருளைக்கிழங்கை கையில் வச்சுக்கிட்டே அந்த ரவுண்டை இப்படி தட்டுங்க. அதுவே போதும், அதுக்கு அது ஸ்டப் பண்ணுறதுக்கு அதுவே போதும். ஸோ எண்ணெய் காய வச்ச எண்ணெயில் இந்த மாதிரி போடுங்க. ஒன்றுமே ஆகாது. நல்லா அது வந்து நல்லா குண்டாக அது நல்லா போண்டா வாட்டம் நல்லா வரும். ஒன்று கையில் அந்த உருண்டையை வச்சுக்கிட்டு இந்த மாவை மேலே ஸ்டப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் பாருங்கள், நான் செய்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். மாவு மட்டும் திக்காக இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த போண்டா நல்லா ருசியாக அது பாருங்கள். எண்ணெயில் போகிறேன் பாருங்கள். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஒரு உருண்டையாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் வச்சுக்கின்னு இந்த மாதிரி மாவை ஸ்டப் பண்ணிக்கோங்க. மாவு மேலே பூசுகிற மாதிரி போட்டுக்குங்க. திக்காக பிசைஞ்சிக்குங்க மாவு. சரிங்களா, அவ்வளோதான். அதுவே நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு. நல்லா போண்டா சூப்பராக வரும். அது பாருங்கள், ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு போண்டா நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். சாயங்காலத்தில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவீங்க. இங்கே பாருங்கள், இதை பெரட்டி எடுக்கிறேன் பாருங்கள். அந்த மசாலாலாம் வெளியெல்லாம் வராது. நம்ம வந்து கையிலேயே வந்து நல்லா பெசரிக்கணும் அந்த மாவை. போண்டா பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக இருக்குது, நல்லாயிருக்கும். சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும் போண்டா. நீங்கள் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அம்மா போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் போண்டா. நல்லா ஒரு 2-3 போண்டா சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ குடித்தாலே நம்மளுக்கு வந்து சாயங்காலத்தில் வந்து வயிறு ரொம்பிடும். நீங்கள் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செய்து கொடுங்க. செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் போண்டா. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு போண்டா நம்ம சில்லி சாஸ் அந்த டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உருளைக்கிழங்கு போண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தெரியாததை தெரிந்து கொள்வோம், தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் உருளைக்கிழங்கு போண்டா. அது பாருங்கள், அம்மா வந்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து நல்லா அழகாக போண்டா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சரசு ஸ்வீட் ஹோம். நன்றி, வணக்கம்.